5555 மீடியா நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். நான் உங்கள் பாரதி. மரணத்தை மாதிரி ஒரு உண்மையான விஷயம் எதுவுமே இல்லை. இதை பத்தி யோசிக்கும் போதுதான் லதா மங்கேஷ்கர் அவர்கள் சொன்ன ஒரு சில வரிகள் ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய கார் கேரேஜில் நவீனமான பிராண்டட் கார் நிறுத்தப்பட்டுள்ளது. நான் இருசக்கர நாற்காலியில் அமர்த்தப்படுகிறேன். என் வீட்டில் விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள், அணிகலன்கள் அனைத்தும் உள்ளன. நான் மருத்துவமனை சீருடையில் உள்ளேன். நான் சொகுசு விமானங்களில் பறந்து கொண்டிருப்பேன். இப்பொழுது மருத்துவமனை வராந்தாவிற்கு செல்வதற்கு 2 பேரின் உதவி தேவைப்படுகிறது. 5 நட்சத்திர ஓட்டல்களில் உணவு அருந்துவேன். இப்பொழுது என்னுடைய உணவு 2 மாத்திரை, இரவு சிறிதளவு உப்பு. நான் நன்றாக இருக்கும்போது என் சிகையை அலங்காரம் செய்வதற்கு 7 சிகை அலங்கார நிபுணர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இன்று என் தலையில் முடியே இல்லை. இது எதையும் கண்டு நான் மனம் தளரவில்லை. இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டேன். என் வங்கியில் உள்ள எந்த பணமும் எனக்கு உதவி செய்வதில்லை. எனக்கு உதவி செய்வதெல்லாம் ஒரு சில அன்பானவர்களின் கருணையும் பிரார்த்தனையும் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானங்க. பிறந்த எல்லாரும் இறந்து தான் போகணும். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நம்மால முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்க. நம்மிடம் அன்பு செலுத்துபவர்களை நேசியுங்கள். இதயத்தை கொஞ்சம் கருணையா வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் ஈரம் இருக்கட்டுமே. யாரோ ஒருத்தவங்க நம்ம எதிரவே பறப்பாங்க, வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு. நம்மிடம் வசதி இருந்தால் கொடுத்து உதவலாம். குழந்தைக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், ஃபீஸ் கட்டலன்னு அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. நம்மிடம் இருந்தால் உதவி செய்யலாம். நிறைய பேர் வச்சுட்டு அப்படி கல்லாக தான் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் திருவள்ளுவர் சொல்லுவார், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். எவ்வளோ மூட்டை கட்டி வச்சிருந்தாலும் வராது வெளியே. மூட்டை கட்டி அவங்களாம் எடுத்துட்டு போகிறாங்க. பணம் இல்லை, என்னால் எப்படி உதவி செய்ய முடியும்னு கேட்காதீங்க. பணம் இல்லாத மனம் இருந்தால் எவ்வளோ உதவிகள் செய்யலாம். நம்ம கண்ணு தெரியாதவங்க கிராஸ் பண்ணுறாங்க, கைப்பிடிச்சு கொண்டு விடுவோம். ஒரு வயசானவங்க மருந்து சீட்டு வச்சுருக்காங்க, எப்படி இந்த மருந்தை வாங்கி நான் சாப்பிட முடியுது? வாங்கிட்டு போய் நம்மளால் நடக்க முடியுதுல்ல, வாங்கிட்டு வந்து கொடுப்போமே. தண்ணி இல்லாமல் வழியில் எவ்வளோ பேர் வெயிலில் தாகத்தோடு இருப்பாங்க. நம்மக்கிட்ட ஒரு தண்ணி பாட்டில் இருந்தால் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணலாம். எவ்வளோ சொல்லலாம். இந்த மாதிரி உதவிகள் சொன்னால், பேருந்தில் போகிறோம், ஒரு கர்ப்பிணி வராங்க, நிற்க முடியாத நிற்பாங்க, நம்மளால் நிற்க முடியுமா, உட்காருங்கன்னு சொல்லலாம். குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தை தொங்கும், ஒரு பேக் இருக்கும், கொடுங்க அந்த குழந்தைய நான் வச்சுக்கிறேன், அந்த பேக்கை நான் வச்சுக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச உதவிகள் எவ்வளோ சொல்ல போனோம்னா இது எவ்வளோ செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.